ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஸோ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீவர். தென் அது இல்லாமல் நிறைய பிரச்சனை வேறு போயிட்டு இருந்துச்சு. தென் அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு தென் தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தென் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அது யார் சென்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு லிங்க் கிளிக் பண்ணேன். ஸோ அட்ரஸ் கேட்டாங்க. ஸோ அப்படி நான் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட் வந்து 4 மாதம் ஆச்சு. ஸோ 4 மாதம் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட டப்பாலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூக்கி போட்டேன். எல்லாம் மேலே எங்கேயாவது கிடக்குதான்னு சொல்லி தெரியல. இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் இருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்சல் தான். ஸோ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது அமேசான் பார்சல்ஸ். இப்படி ஏகப்பட்ட பார்சல் வந்து மேலே கிடக்கும். பைக் ஓட்டுற நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய ப்ராடக்ட்லாம் கிடையாது. உங்க எல்லாம் ஹெல்மெட் ப்ளூடூத். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து ப்ளூடூத்னு செட் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஸோ வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து வரும். அந்த ஹெல்மெட் ப்ளூடூத்தோட ஹெட்செட்டோட ரிவ்யூ தான் அது. ஸோ இங்கே கீழே தான் வச்சுருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கர், தென் இது வந்து ஸ்பீக்கர், தென் இங்கே இருக்குல்ல இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக். இது வந்து ஹெல்மெட்டில் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 4 மாதமாக நான் வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கல எஸ்எம்கே ஹெல்மெட். ஸோ அதில் வந்து நான் வந்து இதை ஃபிட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஆக்ஸார் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஸாரில் வந்து மாற்றுறேன். பட் இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்டு வந்து ரொம்ப அதிகம். இதில் வந்து ஒரு வால்யூம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வர ஹார்ன் சவுண்ட் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்காது. ஸோ வெஹிக்கிள்லேருந்து வர ஹார்ன் சவுண்ட் எதுவுமே வந்து கேட்காது. ஸோ சவுண்ட் வந்து கம்மியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறது, அர்ஜென்ட்டாக ஒரு கால் பேசணும், பைக்லேருந்து என்னால் வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இதில் இருக்க பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து காலும் நம்ம வந்து பேசிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ ஒரு க்ளோஸ் அப் லுக்கில் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஸ்பீக்கர். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கண்ட்ரோல் யூனிட். இதில் தான் ப்ளூடூத் தென் பேட்டரி எல்லாமே இன்டர்கட் பண்ணி வச்சிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளேக்காக கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து நெக்ஸ்ட் சாங், அது நெக்ஸ்ட் ட்ராக் மூவ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இது ரெண்டுமே. தென் இதை எப்படி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது நம்மளோட ஆக்ஸர் ஹெல்மெட்டு. ஆல்ரெடி இந்த ஹெல்மெட்டோட பேடிங்ஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். தென் இதில் நம்ம உள்ளே எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சல் ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம காது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த ப்ளூடூத்தோட வந்த வெல்க்ரோ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2mm டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெல்க்ரோவில். ஸோ அதை நம்ம பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த வெல்க்ரோ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பீஸ் ஆஃப் ஒரு வெல்க்ரோ வந்து நம்ம அந்த ஹெட்செட்டில் இருக்க ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஸோ 2 வெல்க்ரோவும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. தென் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்லேயே நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ 2 சைடு ஸ்பீக்கர்லேயே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம வந்து வெல்க்ரோவில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் வேலையை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த ப்ளூடூத் வந்து செட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரக்கான மைக்கையும் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டுமே உள்ளதாக இருந்துச்சு. ஸோ அது ஒரே வழியாக முடிச்சாச்சு. தென் இப்போ வந்து ஹெல்மெட்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளூடூத் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சின் பகுதி. ஸோ ஹெல்மெட்டோட சின் பகுதி இந்த ப்ளூடூத்தோட இது. ஸோ இதான் ப்ளூடூத். ஸோ இதில் இருக்க கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு இங்கே தான் இருக்கும். இது நம்ம ரைட் பண்ணுறப்போ கூட சிங்கிள் ஹேண்டில் ஈஸியாக வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரைட்டில் கவனம் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும். தென் இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹெல்மெட் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் வைசரையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக வந்து கவரில் இருப்பீங்க. ஸோ அப்படின்றக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஹார்ன் சவுண்ட் வந்து கேட்காது. அதனால் இந்த ப்ளூடூத் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பண்ணி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பட் வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. சவுண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா சவுண்ட் வந்து ரொம்ப லவுடாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பேஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க ஒரிஜினல் ஹெட்செட்டில் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் அது வேறு, இது வேறு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா ரைட் பண்ணுறப்போ ஃபோன் எடுத்து நம்ம பேச முடியாது. ஒரு அர்ஜென்ட் கால் வந்தால் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென்
இன்னொரு விஷயம் திரும்பி சொல்கிற அதே ஒரு விஷயம் தான், சவுண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்து வந்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்து ப்ளூடூத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹெல்மெட் வந்து அங்கே இருக்குது. இந்த ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூடூத்தோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 50% வால்யூம் வச்சு நீங்கள் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 days வந்து பேட்டரி பேக்கப் வந்து தாராளமாக வந்து வரும். தென் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கால் பேசுனீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து ட்ரெயின் ஆக தான் செய்யுது. பட் வந்து ஸ்டாண்ட் பையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 daysலேருந்து 3 days வரை ஸ்டாண்ட் பை வந்து இருக்குது. பட் வந்து நம்ம 50%ல் வந்து அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு 1.5 day வந்து வரும். பட் நீங்கள் வந்து வால்யூம் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 dayலே வந்து இது வந்து ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். தென் இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் நீங்கள் ஒரு 50% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா 1.5 நாள் இதோட லைஃப் வந்து இருக்கும் உங்களுக்கு. தென் இதை வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நமக்கு லாங் ட்ரைவ் போகிறப்ப. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ லாங் ட்ரைவில் பைக் ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஃபோன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா அப்போ வந்து இது மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து நம்ம வந்து போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் இந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை பேர் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனோட வரும். தென் நம்ம சேனல் வந்து நிறைய ரைட் வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து வரப்போகுது. தென் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். தென் நம்மளோட பல்சர் 150 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150 அட்வென்ச்சராக வந்து சேஞ்ச் ஆக போகுது. தென் மறக்காமல் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.